Hi friends, welcome to Johana Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 25 டேஸ் சைக்காலஜி ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சைக்காலஜிக்கு ஒரு ஆர்டர் சொல்கிறேன். அந்த ஆர்டர் படி அந்த டாபிக்ஸில் உள்ள சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக 60 கொஸ்டினுக்கு 55 கொஸ்டினுக்கு மேலே சைக்காலஜி டாப்பிக்கில் நீங்கள் வாங்கிட முடியும், சரிங்களா? ஸோ தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இதுக்கும் நான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அனலைஸ் பண்ணுற டாபிக்ஸ் பிரகாரம் தான் உங்களுக்கு இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் படித்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் 130 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் டாபிக் அண்ட் கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டென்ட்டை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் படித்து நான் கொடுக்குறத ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ், சரிங்களா? ஸோ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டினும் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அது எந்தெந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு கேட்காங்க அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இலக்கண குறிப்பு. ஸோ இலக்கண குறிப்புக்கு நீங்க 6th இருந்து 12th வரை உள்ள தமிழ் புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள இலக்கண குறிப்பு ஃபுல்லா நீங்க படிக்கணும். ஸோ இலக்கண குறிப்புகள்ல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நம்ம கிராஷ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம மொத்தம் 38 ஜிகே டாபிக்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம், 20 சைக்காலஜி டாபிக்ஸ்க்கும் நம்ம ப்ராக்டிஸ் செட் வந்து கொடுப்போம், சரிங்களா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் தான், சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சொல் பொருள், சரிங்களா? ஸோ சொற்பொருளை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரை உள்ள தமிழ் புக்கில் நீங்கள் படிக்கணும். சொற்பொருள்ல இருந்து 2022ல 2 கொஸ்டினும் 2022ல 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பிரித்தெழுதுகள் இருந்து பார்த்தீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலை சொற்கள். ஸோ கலை சொற்கள் அப்படின்னா இப்போ ஒரு சொல்ல வந்து தமிழ்ல கொடுப்பாங்க, அதற்கு இணையான ஆங்கில சொல் என்னன்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதான் கலை சொற்கள், சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னா ஒரு விடை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதற்கு சரியான வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ ஒரு வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தை பிழையா கொடுப்பாங்க. ஸோ கீழே ஒரு 4 ஆப்ஷன்ல அதற்கு சரியான இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பிழை இல்லாத வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர் வகைகள். ஸோ தொடர் வகைகள் அப்படின்னா பிறவினை தொடர், தன்வினை தொடர், செய்பாட்டு தொடர், செய்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் வகைகள் இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ தமிழுக்கு படிக்க வேண்டியவங்க ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக்கை நீங்க படிச்சுட்டு மற்ற டாபிக்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க வாசிச்சு விடுங்க, சரிங்களா? ஸோ மேக்சிமம் இந்த டாபிக்கை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ் டாபிக். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2023ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டேக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டினும் 2022ல ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சென்டென்சஸ், இப்போ சென்டென்சஸ் அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் நான் சென்டென்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா
2023 ஒரு கொஸ்டினும் 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க குறிப்பா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வரை உள்ள ஸ்கூல் புக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எங்கெல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்கும். சரிங்களா? ஸோ 6th to 12th வரை உள்ள இங்கிலீஷ் புக்ல உள்ள புக் பேக்ல இருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸை நீங்க ப்ராப்பரா பாருங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ல இருந்து 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஹோமோஃபோன்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது சூட்டபிள் கன்ஜெக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்கை நீங்க ப்ராப்பரா பாருங்க. இந்த டாப்பிக்கை நீங்க ப்ராப்பரா படிக்கிறது மூலமா 8ல இருந்து 9 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? அடுத்தது உளவியல் பகுதி. ஸோ உளவியல் பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு, பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தலைப்பு தரவு விளக்கம். சரிங்களா? இங்கிலீஷ்ல டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பை சார்ட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கிராஃப் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுல கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் அப்படின்னா 5 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2022 பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவதா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தலைப்பு புதிர்கள். சரிங்களா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022 5 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா படக்கணக்குகள். ஸோ படக்கணக்குகள் அப்படின்னா அடுத்து வரும் படம் என்ன, இப்போ ஒரு படம் கொடுத்து அதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கணக்கு. சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 3 கொஸ்டினும் 2022 5 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எண் வரிசை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ரீசனிங்ல இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாத்தீங்கன்னா, அதான் எண் வரிசை. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திசை கணக்குகள். திசை கணக்குகள்ல இருந்து 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குறியீடுகளும் மறுகுறியீடுகளும், அதுக்கப்புறம் சங்கேத மொழி. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் வரிசை. சரிங்களா? ஸோ இது கூட சேர்த்து ஆங்கில அகராதிப்படி சொற்களை ஒழுங்குபடுத்து, இதையும் நீங்க சேர்த்து படிச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தரவரிசை, ரேங்கிங். சரிங்களா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 ஒரு கொஸ்டினும் 2022 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உறவுமுறை, பிளட் ரிலேஷன். சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 ஒரு கொஸ்டினும் 2022 ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணியல். சரிங்களா? ஸோ பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ், அந்த எண்ணியல் சம். சரிங்களா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 3 கொஸ்டினும் 2022 3 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க அளவீடு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 2 கொஸ்டினும் 2022 2 கொஸ்டினும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க தனிவட்டி கூட்டுவட்டி. சரிங்களா? அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2022 ஒரு சம் கேட்டிருக்காங்க. காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்ல 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாப நஷ்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒத்தத்தன்மை, இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சைக்காலஜிக்கு நான் இப்போ கொடுத்திருக்க ஆர்டர் பிரகாரம் நீங்க படிங்க. சரிங்களா? ஸோ இதுல ஆர்டர்ல மிஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, எண்ணியல் அளவீடு. இது பாத்தீங்கன்னா 3 4வதா நீங்க படிச்சுக்காங்க. 3வது ஆர்டர் 4வது ஆர்டர் படிச்சுங்க. அந்த புதிர்களுக்கு அப்புறம் எண்ணியல் படிங்க, 4வதா அளவீடு படிங்க, அதுக்கப்புறம் 5வதா படக்கணக்கு படிங்க. சரிங்களா? ஸோ இப்படி ஆர்டர் பிரகாரம், இந்த ஆர்டர் பிரகாரம் இந்த டாப்பிக்கை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் தமிழை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டாப்பிக்கை நீங்க ப்ராப்பரா படிங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சைக்காலஜியில் வரக்கூடிய 60 கொஸ்டினுக்கு 55 கொஸ்டின் வரை ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ நம்ம கிராஷ் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கான மெட்டீரியலுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க 1000 ரூபாய் பே பண்ணி அந்த கிராஷ் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.